வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இதுக்கு ஒரு பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி கொஞ்சம் போட்டு வதக்கி ஒரு பேஸ்ட்டு செஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் ஒரு குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்பேங்க. அந்த குழம்பு மசாலா போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் வடைச்சட்டியில் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ராஸ்மல் போகிறதுக்கப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து அந்த மசாலாவில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. சீக்கிரமே வெந்துடும். சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.